Hey guys, welcome to our channel. If you like this video, do subscribe, like, share and comment. Hi my dears. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னாக்க முனைவர் சி லக்மனார் பத்தி தான் நம்ம இன்னைக்கு படிக்க போறோம். இப்ப பாருங்க, சி லக்மனார் அவர்களுடைய இயற்பெயர், பெற்றோர் இட்ட பெயர் என்ன அப்படின்னா சி லட்சுமணன். பெற்றோர் பெயர் மு சிங்காரவேலர் ரத்தினம் அம்மையார். அவங்களுடைய ஊர் வந்து வாய்மேடு, அதாவது வாய்மை மேடுங்கிறது மருவி இப்ப வாய்மேடுன்னு ஆயிடுச்சு. அது எங்க இருக்குன்னா திருத்துறைப்பூண்டி வட்டம், நாகை மாவட்டத்துல இருக்குதுமா. கல்வி, அவங்க படித்த படிப்புகள் பட்டங்கள் என்ன அப்படின்னா இளங்கலைஞர்ல BA, முதுகலைஞர்ல MA முடிச்சிருக்காங்க. அடுத்து கீழ்மொழி இளங்கலைஞர்ல BOL. அடுத்து இது வந்து பேச்சுலர் டிகிரியே. அடுத்து மாஸ்டர் டிகிரில பாருங்க MOL எப்ப வாங்கினாங்கன்னா தமிழ் மொழியின் வளர்ச்சியின் தோற்றமும் என்னும் என்று தமிழை வந்து ஆய்வு செய்து அதுக்காக வாங்கின பட்டம் தான் MOL. அடுத்து தமிழ் வித்வான் தேர்வுல முதல் மாணவரா தேர்ச்சி பெற்று அந்த பட்டமும் வாங்கியிருக்காங்க. தமிழ் வித்வான் என்னும் பட்டமும் வாங்கியிருக்காங்க. அடுத்து பாருங்க, அவங்களுடைய வாழ்ந்த காலம் நவம்பர் 17, 1909 அவங்க பிறந்திருக்காங்க. அவங்க மறைந்த நாள் பார்த்தோம்னாக்க செப்டம்பர் 3ஆம் தேதி 1973. சி லக்மனார் அவர்கள் மறைந்த ஆண்டு அப்படின்னு கேட்டாங்கன்னா 1973. சரியா? மாதம் வந்து 3, நாள் வந்து மாதம் வந்து 9, செப்டம்பர், நாள் வந்து 3. பட்டங்கள்மா அவங்களுக்கு நம்ம கொடுத்த பட்டங்கள் இருக்கு இல்லையா, அந்த பட்டங்கள் வந்து செந்தமிழ் மாமணி அப்படிங்கிற பட்டம். கொஞ்சம் நெருக்க எழுதியிருப்ப, நமக்கு போர்ட்ல இடம் பத்தாதுங்கிறதுக்காக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி படிங்க. செந்தமிழ் மாமணி, குரல் நெறி காவலர், மொழிப்போர் மூலவர், இலக்கண செம்மல், பயிற்சி மொழி பாவலர். அடுத்து வந்து இந்தி மொழிக்காக அவங்க தான் முதல்ல குரல் கொடுத்தாங்க, எதிர்த்து சிறைக்கு சென்றாங்கிறதால இந்தி மொழி எதிர்ப்பு படை தளபதிங்கிற பட்டமும் அவங்களுக்கு உண்டு. அடுத்து பாருங்க, மொழிப்போர் தொடங்கிய ஆண்டு 1965. அப்ப வந்து தொடங்கிய ஆண்டுன்னு சொல்றதை விட மொழிப்போர் தொடங்கி பற்றி எரிந்தது எங்க பார்த்தாலும் நாடு முழுவதும். அப்போ எல்லா ஒரு தமிழ் அறிஞர்களுமே அதை கண்டுக்கவே இல்லை. மொழிப்போரை பத்தி, மொழி நம்ம தமிழ் மொழி அழிஞ்சிருமேங்கிற ஒரு எண்ணமே இல்லாம இருக்கும் பொழுது முதலில் நம்ம முனைவர் சி லக்மனார் அவர்கள் தான் இதுல வந்து நேரடியாவே குறித்து சிறைக்கு சென்றாங்க. அப்ப முதல் தமிழறிஞர் மொழிப்போருக்காக, இந்தி திணிப்புக்காக முதலில் ஒரு தமிழறிஞர் சிறைக்கு சென்றார்னா அது வந்து சி லக்மனார் அவங்க தான். அடுத்து பாருங்க, ராசா மடம். இது முக்கியமானது, நல்லா பாத்துங்க. அவங்களோட பேர் வந்து எப்படி மாற்றமாச்சு, லக்மனார் அதாவது லட்சுமணன்ங்கிறது எப்படி லக்மனார்னு மாறுச்சு அப்படிங்கிறதுக்கான ஒரு இதுதான் இது. ராசா மடம் என்னும் ஊர், நல்லா பாத்துங்க. இதுல எப்படி கேள்வி கேட்பாங்கன்னா சாமி சிதம்பரனார் அவர்களின் ஊர் அப்படின்னு கேட்டாங்கன்னா ராசாமடம். சாமி சிதம்பரனார் யார் அப்படின்னா முனைவர் சி லக்மனாருடைய தமிழ் ஆசிரியர். அதாவது இடைநிலை பள்ளி 8ஆம் வகுப்பு வரை படிக்கிறதா நம்ம இடைநிலை பள்ளின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த இடைநிலை பள்ளி ஆசிரியராக இருந்தவர் தான் சாமி சிதம்பரனார். அவர் தான் என்ன செஞ்சிருக்காங்கன்னா இடைநிலை பள்ளி ஆசிரியராக அவர் இருக்கும் பொழுது, சி லக்மனார் இருக்கும் பொழுது அவருடைய பெயரானது லட்சுமணன் என்பது வடைமொழி சொல். இதை மாத்தி நம்ம லக்மனார் என்று மாத்தி அமைத்தவர் சாமி சிதம்பரனார். சாமி சிதம்பரனார் யார்? சாமி சிதம்பரனார் யாருன்னு கேட்டாக்க லக்மனார் அவர்களின் தமிழ் ஆசிரியர், இடைநிலை பள்ளி ஆசிரியர். ராசாமடம் என்னும் ஊரில் நடுநிலை பள்ளி மாணவராக பயின்ற பொழுது அவரது தமிழாசிரியர் சாமி சிதம்பரனார் லட்சுமணன் என்னும் வடமொழி பெயரை லக்குவன் என்று தமிழ் பெயராக மாற்றி வைத்தார். அடுத்து பாருங்க, இந்த சாமி சிதம்பரனார் அதாவது லக்ஷ்மணார் அவர்களுடைய தமிழ் ஆசிரியர் இருக்காங்க இல்லையா, அவங்க எழுதுனதுதான் தமிழர் தலைவர் என்ற தலைப்பில் தந்தை பெரியாருடைய வாழ்க்கை வரலாற்றை எழுதியிருக்காங்க. தந்தை பெரியாரின் வாழ்க்கை வரலாற்றை தமிழர் தலைவர் என்னும் தலைப்பில் எழுதியவர் அப்படின்னு கேட்டாக்க சாமி சிதம்பரனார். அல்லது தந்தை பெரியாரின் வாழ்க்கை வரலாற்றை
சாமி சிதம்பரனார் எழுதிய தலைப்பு, எழுதிய நூல் அப்படின்னு கேட்டாங்கன்னா தமிழர் தலைவர். எப்படி கேட்டாலும் நீங்க எழுத தெரியணும். சரியா? இதுவும் உங்களுக்கு விடையா வர மாதிரி இருக்கும், இதுவும் விடையா வர மாதிரி இருக்கும், இதுவும் விடையா வர மாதிரி. யாருடைய வாழ்க்கை வரலாற்றை சாமி சிதம்பரனார் தமிழர் தலைவர் என்னும் தலைப்பில் எழுதினார் அப்படின்னாக்க தந்தை பெரியார் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு. அடுத்து பாருங்கம்மா, தமிழ் வித்துவான் தேர்வில், இது நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் முன்னாடியே. பாருங்க, தமிழ் வித்துவான் தேர்வில் முதல் மாணவராக தேர்ச்சி பெற்றார். தேர்ச்சி பெற்று வித்துவான் எனும் பட்டத்தை பெற்றார். நம்ம அவருடைய 50வது வயதில் தொல்காப்பியம் இருக்கு இல்லையா, அந்த தொல்காப்பிய நூலுக்கு ஆய்வு செய்து முனைவர் பட்டம் பெற்றார். முனைவர்னா பேராசிரியர் பட்டம். முனைவர் சி லக்குவனார் அப்படின்னு தானே சொல்றோம். முனைவர்னா பேராசிரியர். பேராசிரியர் எனும் பட்டத்தை அவருடைய 50வது வயதுலதான் அவங்க பெற்றிருக்கார். அது எதற்காக அப்படின்னா தொல்காப்பிய நூலை ஆய்வு செய்வதற்காக. முனைவர் சி லக்குவனார் 50வது வயதில் முனைவர் பட்டம் எதனால் பெற்றார், எதற்காக பெற்றார் அப்படின்னாக்க தொல்காப்பியத்தை பற்றி ஆய்வு செய்தமைக்காக அப்படின்னு ஆன்சர் எழுதலாம். அடுத்து பாருங்க, முனைவர் சி லக்குவனார் அவர்கள் முனைவர் பட்டம் பெற்ற வயது 50வது வயது. எப்படி கேட்டாலும் உங்களுக்கு எழுத தெரியணும். ஒரு பாயிண்ட் எடுத்தோம்னா அதுல எந்த மாடல்ல உங்களுக்கு வினா வந்தாலும் கரெக்டா எழுதிடணும். சரியா? நம்மளோட இலக்கு 100 வினாவை ஒரு வினா கூட விடாம அடிக்கிறது தான். ஃபுல்லா கரெக்டா நம்ம அடிக்கிறோம். சரியா? நம்ம சொல்றது எல்லாம் நம்ம இலக்கண வகுப்பு பார்த்ததெல்லாம் நீங்க பார்த்துருந்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நல்லா தரவா இருப்பீங்க. அதுல ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்துச்சு, ஏதாவது நம்ம நடத்துனதுல விடுபட்டு இருந்துச்சுன்னா சொல்லுங்க. நம்ம மேக்சிமம் எல்லாமே நடத்திட்டோம். இலக்கணங்கள் 6th இருந்து 10th வரைக்கும் உள்ள எல்லா இலக்கணங்களும் போட்டிருக்கோம். அடுத்து பாருங்க, தொல்காப்பியத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து தொல்காப்பியத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து உலகறிய செய்தவர் சி லக்குவனார் அவர்கள். அடுத்து நம்ம தமிழர்கள் நிறைய நாட்கள்லாம் நம்ம கொண்டாடுறோம் இல்லையா? அதுல இவர் அரசுகிட்ட என்ன நாள் கொண்டாடணும்னு சொல்லி வேண்டுகோள் வைத்தாருன்னா தொல்காப்பியர் நாள், இளங்கோவடிகள் நாள், ஔவை நாள் என்னும் தமிழ் தலை சிறந்த தமிழ் புலவர்களுடைய நாளெல்லாம் கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி அரசுக்கு வேண்டுகோள் விடுத்திருக்காங்கம்மா. அடுத்து பாருங்க, இவர் வெளியிட்ட இதழ்கள், அதாவது தமிழ் இதழ்கள், இவர் நடத்திய தமிழ் இதழ்கள் என்ன அப்படின்னா சங்க இலக்கியம். முக்கியமா நல்லா படிச்சீங்க இதெல்லாம். சங்க இலக்கியம், குறள் நெறி, இலக்கியம், திராவிட கூட்டரசு, இதெல்லாம் தமிழ் இதழ்கள். ஆங்கிலத்துல ஒரு இதழ் நடத்தினாங்க, அதை நான் இதுல எழுதாத விட்டுட்டேன். இப்ப சொல்ற பாத்துங்க, திராவிட பெடரேஷன். திராவிட, இங்க மேல எழுதுறவா, திராவிட பெடரேஷன். திராவிட பெடரேஷன்ங்கிறது முனைவர் சி லக்குவனார் அவர்கள் நடத்திய ஆங்கில இதழுடைய பெயர்மா. நல்லா ஞாபகம் வச்சுங்க. அடுத்து பாருங்க, என் வாழ்க்கை போர் என்னும் ஒரு தலைப்பில், ஒரு நூல்ல தலைப்பில் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை எழுதியிருக்காங்க. என் வாழ்க்கை போர் என்னும் நூலில் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை எடுத்துரைத்துள்ளார். சி லக்குவனார் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை எடுத்து எழுதும் நூல் அப்படின்னு கேட்டா என் வாழ்க்கை போர். சென்னை திருவல்லிக்கேணியில் எழுத்தாளர்கள், கவிஞர்கள் மற்றும் பல தமிழ் அறிஞர்கள் எல்லாம் கூட்டி அவங்களுக்குன்னு ஒரு சபையை நிறுவனாங்க. அதுக்கு பெயர் என்ன அப்படின்னாக்க செந்தமிழ் எழுத்தாளர் கவிஞர் பேரவை. செந்தமிழ் எழுத்தாளர் கவிஞர் பேரவை என்ற அமைப்பை தொடங்கி தமிழ் நடத்தினாங்க. 2வது முக்கியமான பாயிண்ட், சி லக்குவனார்னாலே உங்களுக்கு இந்தி எதிர்ப்பு தான் உங்களுக்கு ஞாபகம் வரும். இந்தி எதிர்ப்புக்காக முதலில் குரல் கொடுத்து அதற்காக சிறைக்கு சென்ற முதல் தமிழ் அறிஞர் சி லக்குவனார். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட்.